கட்லா மீன்களை டேம்லேயோ குளத்துலையோ வளர்க்கும் போது எவ்வளோ பெரிய நீர்த்தேக்கமாக இருந்தாலும் அதை இனப்பெருக்கம் இயற்கையாக செய்ய வைக்கிறது முடியவே முடியாது. இது ஏன்? மனிதர்கள் இதை செயற்கையாக இனப்பெருக்கம் செய்ய வைக்க என்னெல்லாம் நுட்பமான வேலைகள்லாம் செஞ்சுருக்காங்க அப்படின்றதையும், கட்லா, ரோகு, மீர்கால் இதெல்லாமே ஒரே மீன் இல்லாட்டி இதுக்கெல்லாம் என்னென்ன வித்தியாசங்கள் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி முழுவதுமாக கட்லாவினுடைய பல தகவல்களோட சேர்த்து வாழ்வியலையும் இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம். கட்லா, ரோகு, மீர்கால் இது எல்லாமே ஒரே மீன்கள் கிடையாது, ஆனால் ஒரே குடும்பத்துக்கு கீழே வர்ற மீன்கள். இந்த உலகத்தில் தெற்காசிய பகுதிகளில் தான் கட்லா, ரோகு, மீர்கால் இது எல்லாமே இயற்கையாக பெருமளவு காணப்படுது. இது நம்ம நாட்டிலே இருக்குது. நம்மளுடைய உள்நாட்டு ரகங்கள் தான் இந்த கட்லா, ரோகு, மீர்கால் எல்லாமே. இது சிப்பனிடே அப்படின்ற குடும்பத்துக்கு கீழே வரும். இந்த குடும்பம் மிகப்பெரிய குடும்பம் மீன் குடும்பத்தில். இந்த குடும்பத்துக்கு கீழே கிட்டத்தட்ட 370 பேரினங்கள் இருக்குது. 3000 அளவுக்கு சிற்றினங்கள் இருக்குது. இந்த குடும்பத்தோட ஒரு சில பொதுவான பண்புகள் இருக்குது. அதாவது இந்த மீன்களுக்கெல்லாம் பற்கள் இருக்காது. அதே மாதிரி இது எல்லாமே நன்னீர் மீன்கள். இந்த மாதிரி ஒரு சில பொதுவான பண்புகள் உடையதெல்லாம் இந்த சிப்பனிடே குடும்பத்துக்கு கீழே வரும். ஏன் நம்ம வீட்டில் அழகுக்கு வளர்க்குற இந்த கோல்டு ஃபிஷ்ஷு, அப்புறம் கோய் கார்ப்புன்னு சொல்லிட்டு ரொம்ப வண்ணமாக இருக்கும், அந்த மீன்கள் எல்லாமே இந்த குடும்பத்துக்கு கீழே தான் வரும். கட்லா, ரோகு, மீர்கால் இது பார்க்குறதுக்குமே பார்த்தோன்னே ஒரே மாதிரி இருந்தாலும் இதை நம்ம உற்று கவனிக்கும் பொழுது இதனுடைய வித்தியாசங்களை நம்ம புரிஞ்சுக்க முடியும். சரி, இப்போது கட்லானா அது எப்படி இருக்கும்னா இதனுடைய தலைப்பகுதி பெருசாக இருக்கும், பெரிய கண்களோடு இருக்கும். அப்படியே ரோகுக்கு வந்தாச்சுன்னா அதனுடைய தலைப்பகுதி கொஞ்சம் சிறுசாக இருக்கும். மிர்காலுக்கு வந்தாச்சுன்னா அதை விட தலைப்பகுதி சிறுசாக இருக்கும். அப்புறம் கட்லாவுக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா கட்லாவுடைய வாய்ப்பகுதி மேல் நோக்கி இருக்கும். அதனுடைய கீழ் உதடு மேல் நோக்கி இருக்கும். அதே மாதிரி நம்ம ரோகுக்கு வந்தாச்சுன்னா அது நடுநிலையாக இருக்கும். மிர்காலுக்கு வந்தாச்சுன்னா அது கீழ் நோக்கி இருக்கும். இதை வச்சு இதனுடைய வாழ்வியலை நம்ம கணக்கிட முடியும். என்ன அப்படின்னா கட்லா தண்ணீரின் மேற்பரப்பில் மட்டும்தான் இருக்கும், அங்கே தான் வாழும் பொதுவாக. ஏன் அப்படின்னா இதனுடைய வாய் அமைப்பு மேல் நோக்கி இருக்கும். மேல் இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகளை இது வாழுது. அதே மாதிரி நம்ம ரோகுக்கு வந்தாச்சுன்னா இதுக்கு நடுநிலைமையாக இருக்கும். அப்போது தண்ணீரின் நடு பகுதியில் மட்டும்தான் இந்த ரோகு மீன்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். இன்னொன்று நம்ம மிர்காலுக்கு வந்தாச்சுன்னா வாய்ப்பகுதி கீழ் நோக்கி இருக்கும். இது தண்ணீரின் அடிமட்டத்தில் கீழ் நோக்கி அந்த நுண்ணுயிரிகளை சாப்பிட்டு வாழக்கூடியது மீன்கள். இந்த மாதிரி வாய்ப்பகுதியை வச்சும் கண்டுபிடிக்க முடியும். முக்கியமாக இந்த 2 மீன்களை விட கட்லாவுக்கு அதனுடைய முதுகு பகுதி கொஞ்சம் மேல் எழும்பி இருக்கும். மற்ற 2 மீன்களுக்கும் அந்த அளவுக்கு இருக்காது. இந்த 3 மீன்களோட வாழ்வியலுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் சின்ன சின்ன வித்தியாசங்களை தவிர ஒரே மாதிரி தான் இருக்கும். சரி, கட்லாவோட முழு வாழ்வியலை இயற்கையில் எப்படி வாழுது அப்படின்றத பார்த்துடலாம். முதல்ல அதாவது கட்லா ஒரு பெண் மீனானது கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சத்திலிருந்து 3 லட்சம் அளவுக்கு முட்டைகள் இடும். இந்த முட்டைகளை ஆண் மீனானது விந்து துளிகளை தெளித்து அதனை கருவுற செய்யும். அதுக்கப்புறம் இந்த முட்டைகள் கருவுற்றம் பெற்ற பின்னாடி இது தண்ணீரை குடித்து கொஞ்ச அளவு பெருசாகும். அந்த முட்டையினுடைய அளவு 4-5 மடங்குக்கு பெருசாக தண்ணீரெல்லாம் உறிஞ்சிக்கிறோம். இது எதுக்காக உறிஞ்சுது அப்படின்னா இந்த முட்டைகள் நீரோட்டத்தில் போய்கிட்டே இருக்கும். போயிட்டு இருக்கும் பொழுது வேறு ஏதாவது தாவரங்களோ இல்லாட்டி வேறு ஏதாவது கற்களோ இதெல்லாம் மோதி அது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கருவானது எதுவும் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றதுக்காகவும் இந்த முட்டைகள் எல்லாமே ஓரளவு மிதந்துட்டு போகும். அடியில் போச்சு அப்படின்னா கல் மண்ணோட உரசிட்டே போகிறனால அந்த குஞ்சுகள் பாதிக்கப்படலாம். இந்த மாதிரி காரணங்கள்னால இந்த முட்டையானது தண்ணீரை உறிஞ்சி கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஒரு நாளுக்குள்ளேயும் இந்த லார்வாக்களானது முட்டைகளை உடைச்சிட்டு வெளியே வந்துடும். இதனுடைய உடம்புல முட்டையில் இருக்கும் பொழுது அந்த மஞ்சள் கருவை பயன்படுத்தி சேமித்து வச்சுக்கிறோம். ஒரு 4-5 நாள் வரைக்குமே இது உணவெடுத்துக்க தேவை இருக்காது. நினச்சாலும் உணவெடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா இது முட்டையிலேருந்து வெளியே வந்தோடனே இதனுடைய வாய்ப்பகுதி அப்புறம் செரிமான மண்டலம் இது எல்லாமே சரியாக வளர்ச்சி அடைஞ்சிருக்காது. ஒரு 4-5 நாள் ஆகும். அது வரைக்குமே அது மஞ்சள் கருவை பயன்படுத்தி உயிர் வாழ்ந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் இதனுடைய முதல் உணவு ரொம்ப ரொம்ப அவசியமானது. முதல் உணவு இந்த நுண்ணுயிர்கள், ஜூ பிளாங்டன், பைட்டோ பிளாங்டன் இந்த மாதிரி நுண்ணுயிரிகளை தான் சாப்பிடும். ஆனால் இதனால் நீந்தி போயெல்லாம் சாப்பிட முடியாது. நீரோட்டத்தில் போயிட்டு இருக்கும். அந்த நேரத்தில் அந்த பகுதியில் இந்த நுண்ணுயிரிகள் இருந்தால் மட்டும்தான் இதனால் சாப்பிட முடியும். ஒரு வேளை இல்லை அப்படின்னா இது நீந்தி போய் சாப்பிட முடியாது. அதனால் அடுத்த கொஞ்ச நேரத்துலேயே ரொம்ப சோர்வடைஞ்சு அடுத்த கொஞ்ச நேரத்துலேயும் அது இறந்து போக வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இந்த மாதிரி காரணங்களால், முதல் உணவு எடுக்க முடியாத காரணங்களால் அழிஞ்சு போகிற மீன்கள் தான் எக்கச்சக்கம். அதுக்கப்புறம் இந்த லார்வாக்கள் எல்லாம் சின்ன சின்ன மீன்கள் வேட்டையாடுறது, மற்ற உயிரினங்கள் எல்லாமே இந்த லார்வாக்களை வேட்டையாடுறது, இந்த மாதிரி அழிய தொடங்கும். கிட்டத்தட்ட ஒரு 2-3 லட்சம் முட்டைகள் இருந்துச்சுன்னா அதுலேருந்து லார்வாக்கள் வெளியே வந்துச்சுன்னா அதில்
0.1% குறைவாக தான் லார்வாவை விட்டு அடுத்த கட்ட வளர்ச்சி நிலைக்கே போகும். அதுக்கப்புறம் என்ன, கொஞ்சம் கொஞ்சமாக இதனுடைய உடல் உறுப்புகள்லாம் வளர்ந்துட ஆரம்பிச்சிடும். இந்த கட்லாவினுடைய வாய் பகுதி மேல் நோக்கி இருக்கிறதுனால இது மேல் நோக்கி வாயை வச்சுக்கிட்டே போகும். தண்ணீர் உள்ளே போகும் பொழுது அந்த தண்ணிக்குள்ளே இருக்கிற அந்த நுண்ணுயிரிகளை, பைட்டோ பிளாங்டன், ஜூ பிளாங்டன், இந்த மாதிரி நுண்ணுயிர்கள் செவில்கள் மூலமாக செவிலுக்கு அந்த தண்ணீரெல்லாம் அனுப்பப்படும். அங்கே ஆக்சிஜனை பிரித்து அதன் மூலமாக செவில்கள் மூலமாக சுவாசிக்குது. அப்புறம் அந்த செவில்கள்லேயும் சின்ன சின்ன வலை போன்ற அமைப்புகள் இருக்கும், சல்லடை மாதிரி. அதில் இந்த நுண்ணுயிர்கள் எல்லாமே சலிக்கப்பட்டு அந்த நுண்ணுயிர்கள் எல்லாமே குடலுக்கு அனுப்பப்படுகிறது. மிச்ச தண்ணீர் எல்லாமே செவில் வழியாகவே வெளியேற்றப்படும். அது மாதிரி நம்ம கட்லா, ரோகு, மிர்கால் இது எல்லாமே குடல் சுவாசமோ இல்லாட்டி நுரையீரல் சுவாசம் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. செவில்களை நம்பி மட்டும் அந்த ஒரே ஒரு சுவாச முறை தான் கையில் வச்சுருக்கு. இது எவ்வளவு பெருசாக வளர்ந்தாலும் இந்த நுண்ணுயிர்களை தான் சாப்பிட்டு வளர்ந்துட்டு இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷத்தில் ஒரு ஆண் மீனானது இனப்பெருக்க முதிர்ச்சி அடையும். அதே மாதிரி பெண் மீன் எடுத்துக்கிட்டோம்னா 3-4 வருஷம் வரைக்குமே தேவைப்படுது. அதன் பின்னாடி இது என்ன ஆகும்னா, சரியான, அதாவது மழை பெய்யக்கூடிய அந்த காலகட்டங்களில் நீரினுடைய வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸ்லேருந்து 30 டிகிரி செல்சியஸுக்கு மாறும் பொழுது, நீரோட்டமானது அதிகரிக்கும் பொழுது, அதுமாதிரி நீர் மட்டம் உயரும் பொழுது, ஆக்சிஜன் அதிகமாகும் பொழுது, இத்தனை தேவைகளும் அந்த தண்ணீருக்குள்ளே நடக்கும் பொழுது இந்த மீனினுடைய ஹார்மோன் இயற்கையாக தூண்டப்படும். கோனோட்ராபின் ஹார்மோன் இது சுரக்கும் பொழுது அது இனப்பெருக்கத்துக்கு தயாராக ஆரம்பிக்கும். அதாவது இத்தனை வேலைகளும் நடந்தால் தான் இந்த கோனோட்ரோபின் சுரக்க ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி வரைக்குமே டோபோமைன் அப்படின்ற ஒரு சுரப்பி எப்போவுமே மீனுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்துறது. அதாவது எப்போவுமே இந்த மீனுக்குள்ளே இந்த டோபோமைன் சுரந்துக்கிட்டே இருக்கும். இனப்பெருக்க காலத்தில் மட்டும் இந்த மாதிரி சரியான சூழ்நிலை, இந்த வெப்பநிலை, அப்புறம் நீர்மட்ட உயர்வு, நீரின் ஓட்டம், இது எல்லாமே ஆகும் பொழுது மட்டும்தான் இந்த டோபோமைன் சுரப்பு குறைய ஆரம்பிக்கும். இந்த குறைய ஆரம்பித்தோடனே இங்கே கோனோட்ராபின் இந்த ஹார்மோன் அதிகரிக்கப்படும். இந்த மாதிரி கோனோட்ராபின் அதிகரிச்சோடனே இது இனப்பெருக்கத்துக்கு தயாராகும், அதாவது முட்டைகளை விடுறதுக்கு. அதே மாதிரி இனப்பெருக்க காலத்துலேயும் அதிக அளவு ஒன்று சேர்ந்தோடனே என்ன, அதுக்கப்புறம் பெண் மீன்கள் எல்லாமே முட்டைகளை வெளியிட ஆரம்பிக்கிறது. அதே மாதிரி ஆண் மீன்கள் எல்லாமே தன்னுடைய விந்து துளிகளை தெளித்து எல்லா முட்டைகளையும் கருவுற செய்ய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அந்த முட்டைகள் அடுத்து ஒரு நாளில் அதிலிருந்து லார்வாக்கள் வெளியேற ஆரம்பிக்குது. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை சுழற்சியை கொண்டதான் கட்லா மீனும் சரி, ரோகு மீனும் சரி, மிருகாலும் சரி. இதனுடைய வாழ்நாள்னு எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 10-12 வருடங்கள் வரைக்கும் கூட இந்த கட்லா, ரோகு, மிர்கால் இது எல்லாமே வாழக்கூடியது தான். இப்போவே உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் கட்லா, ரோகு, மிர்கால் இதெல்லாம் ஏன் எவ்வளவு பெரிய நீர்த்தக்கத்தில் விட்டாலும் அது இயற்கையாக இனப்பெருக்கம் செய்ய மாட்டுது அப்படின்னு. ஏன்னா இதுக்கெல்லாமே ஒரு நீரோட்டம் தேவை. அதாவது ஆறு பகுதிகள்லையோ இல்லாட்டி ஓடிக்கொண்டு இருக்கும் அந்த நீர் பகுதிகளில் மட்டும்தான் இந்த ஒரு சூழ்நிலை ஏற்படும். டேம்லேயோ இல்லாட்டி குளங்கள்லையோ இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்காதனால அங்கே இயற்கையாக மீன்கள் இனப்பெருக்கம் செய்ய வாய்ப்பே இல்லை. அதனால் மனிதர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா 1930லேருந்து 1940க்குள்ளே இந்த காலகட்டங்களில் அர்ஜென்டினாவில் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அதாவது மீன்களில் இனப்பெருக்க காலத்தை கட்டுப்படுத்துறது எது அப்படின்னு சொல்லி. அப்போது பிட்யூட்டரி கிளாண்ட்ஸ் அதுதான் இந்த கோனோட்ராபி இந்த ஹார்மோனை தூண்டி விட வைக்குது. அப்போது இந்த பிட்யூட்டரி கிளாண்ட்ஸ் இந்த ஒரு பகுதியை எடுத்து மற்றொரு மீன்களுக்குள்ளே வச்சாச்சு அப்படின்னா அது இனப்பெருக்கம் செய்ய ஆரம்பிச்சிருமோ அப்படின்னு சொல்லி நிறைய ஆய்வுகள் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 1950-60 அந்த காலகட்டங்கள்லாம் இந்த பிட்யூட்டரி சுரப்பியை எடுத்து வேறு ஒரு மீனுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு அந்த செயல்களில் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஒரு நல்ல இயற்கையாக வாழ்ந்துட்டு இருக்க ஒரு மீனை எடுத்து, அதாவது அதுவும் பாலியல் முதிர்ச்சி அடைஞ்சு அந்த பருவ கட்டத்தில் அந்த மீனை எடுத்து அதனுடைய தலைப்பகுதியில் சின்ன கடுகளவுக்கு இருக்கும் அந்த பிட்யூட்டரி சுரப்பி, அதை எடுத்து அதை ஆல்கஹால் இந்த மாதிரி திரவங்களில் பதப்படுத்தி அதை பக்குவப்படுத்தி டேமில் வாழ்ந்துட்டு இருக்க அந்த கட்லா மீனை எடுத்து அந்த கட்லா மீனுக்குள்ளே இந்த ஒரு பிட்யூட்டரி சுரப்பியை உள்ளே செலுத்த ஆரம்பித்தாங்க இன்ஜெக்ஷன் மூலமாக. இப்படி செலுத்த ஆரம்பித்தோடனே இதில் வெற்றி அடையவும் ஆரம்பித்தாங்க. அதனால் அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி மீன்களை செயற்கையாக கருவுற செய்ய இந்த மாதிரி இயற்கையில் வாழ்ந்துட்டு இருக்க ஒரு மீனோட அந்த பிட்யூட்டரி சுரப்பையை எடுத்து ஒவ்வொரு மீன்களுக்கும் செலுத்த ஆரம்பித்தாங்க. இப்படி செலுத்துறது ஓரளவு சக்ஸஸாக இருந்துச்சு, ஆனால் முழுமையாக இல்லை. இந்த முறைகளில் நிறையவே சிக்கல்களும் இருக்கத்தான் இருந்துச்சு. அதே மாதிரி எல்லா மீன்களுமே
இனப்பெருக்கம் செய்ய முடிஞ்சா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருந்துச்சு. அதாவது பாதிக்கு பாதி அளவுக்கு தான் இது வந்து வெற்றிகரமாக அமைஞ்சிச்சு. ஏன் அப்படின்னா இப்போது டேமில் வளர்க்குற மீன்கள், குளங்களில் வளர்க்குற மீன்கள் எல்லாமேவும் அதுக்கு எப்போவுமே டோப்பமைன் சுரந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து சரியான பருவம் இல்லை இனப்பெருக்கத்திற்கு அப்படின்னு சொல்லிட்டு அது எப்போவுமே சுரந்துக்கிட்டே இருக்கிறனால தான் இது இனப்பெருக்க ஹார்மோன்கள்லாம் தூண்டப்படாமலே இருந்திருக்கு. இப்போது இவங்க ஊசி மூலமாக அந்த இனப்பெருக்க ஹார்மோனை வந்து எடுத்துகிட்டு வந்து இந்த மீன்களுக்கு செலுத்தும் பொழுது ஒவ்வொரு சில மீன்கள் வந்து இது வெற்றி அடைஞ்சிச்சு. மீன்கள் எல்லாமே முட்டைகள் வெளியிட்டுச்சு. ஆண் மீன்கள் வந்து அந்த முட்டையை கருவுற செஞ்சிச்சு. ஆனால் எல்லா மீன்களுக்கும் இது சாத்தியப்படலை. என்ன அப்படின்னா டோப்பமைன் இது என்ன தேவையில்லாமல் ஒன்று உள்ளே வந்துட்டுருக்கு. ஒரு சரியான சூழ்நிலையே இல்லை. ஆனால் தேவையில்லாமல் இனப்பெருக்க ஹார்மோன் வந்து இப்போ சுரந்துட்டுருக்கு. இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோப்பமைன் மறுபடியும் அதை கேட்டு போட ஆரம்பிச்சிச்சு. அதனால உள்ளுக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் உண்டாச்சு. ஆனால் டோப்பமைன் தான் அதிக அளவு வெற்றி பெற்றுச்சு. அதனால் இனப்பெருக்கம் செய்கிறதுல இந்த முட்டைகளை வந்து வெளியிடுறதுல இந்த மீன்களுக்கு நிறையவே சிக்கல் இருந்துச்சு. இதனால தான் பாதிக்கு பாதி அளவுக்கு தான் இந்த ஒரு முறை வெற்றியாக ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் சரியான டோசேஜ் அளவு எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு சரியான கணிப்பு இல்லாமல் இந்த பிட்யூட்டரி கிளாண்ட்ஸ் வந்து எவ்வளவு வீரியம் மிக்கது அப்படின்றத அதையும் கண்டுபிடிக்க முடியாமல் இதனுடைய டோசேஜ் வந்து குறையிறதோ இல்லாட்டி அதிகமாகிறதோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே இருக்க தான் செஞ்சிச்சு. இந்த மாதிரி காரணங்களால் இந்த முறை வந்து சரியாக செயல்படலை அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ மனிதர்கள் இந்த பாதிக்கு பாதி தான் வெற்றி ஆகுது. இதுக்கெல்லாம் காரணம் அந்த டோப்பமைன் சுரக்கிறது தான். முதல்ல அதை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே யோசிச்சு அப்புறம் செயற்கையாக இவங்களேவும் இந்த ஹார்மோனை தூண்டக்கூடிய அந்த வேதிப்பொருட்களை உருவாக்க ஆரம்பித்தாங்க. அது கூட சேர்த்து இந்த டோப்பமைன் சுரக்கிறத அதையும் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரெண்டுக்குமே சேர்த்து ஒரு மருந்துக்கு தயாரிக்கிறாங்க. இப்போது இந்த மருந்தை எடுத்து மீனுக்கு போட்டோன்னே அந்த மீனுக்கு டோப்பமைன் சுரந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா இது சரியான சூழல் கிடையாது அப்படின்னு இந்த மருந்து போட்டோன்னே இந்த டோப்பமைனை வந்து ஸ்டாப் பண்ணிடும். ஸ்டாப் பண்ணோன்னே அதுக்கப்புறம் இந்த மருந்து இன்னொரு வேலை செய்யும். இந்த இனப்பெருக்க ஹார்மோனை போய் தூண்டிவிடும். இதனால் இந்த மாதிரி ஊசி போட்ட பின்னாடி இந்த மீன்களோட அந்த முட்டையிடும் சதவீதமும் ஆண் மீன்கள் எல்லாமே விந்து துளிகள் தெளித்து அதை கருவுற செய்யும் அந்த வெற்றியின் சதவீதம் ரொம்பவே அதிகமாச்சு. இப்போ வரைக்கும் இந்த முறையை தான் டேம் மீன்களுக்கு இந்த மாதிரி ஒரு முறையில் செயற்கையாக இனப்பெருக்கம் செய்ய வச்சு கையாண்டுட்டு இருக்காங்க. இந்த முறையில் பெண் மீன்களுக்கு வந்து அதிக அளவு டோசேஜ் போடுவாங்க. ஆண் மீன்களுக்கு ஓரளவு குறைந்த அளவுக்கு டோசேஜ் தான் போடுவாங்க. அதன் பின்னாடி இந்த முட்டைகள் எல்லாமே சேகரித்து செயற்கையாக ஒரு நீரோட்ட அமைப்பை இவங்க செயற்கையாகவே ஏற்படுத்தி அதுக்குள்ளே முட்டைகளை போட்டுருவாங்க. அதற்கு சரியான அளவு ஆக்சிஜன், சரியான அளவு வெப்பநிலை இதெல்லாம் கொடுக்கறனால அந்த முட்டைகளில் இருந்து லார்வாக்கள் வெளிவர ஆரம்பிக்கும். அடுத்த ஒரு சில நாட்கள் கழித்து அந்த லார்வாக்களுக்குமேவும் சரியான உணவெல்லாம் கொடுத்துட்டு சில நாட்கள் தனியாகவே வச்சுருந்து அப்புறம் தான் மறுபடியும் இதை டேமில் சேர்ப்பாங்க. இப்படி தான் இந்த கெண்டை மீன்கள், அதாவது கட்லா, ரோகு, மிர்கால் இது எல்லாத்தையுமேவும் செயற்கையாக இனப்பெருக்கம் செய்கிறாங்க.